Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டி யோட growth and promotion பத்தி பார்க்க போறோம். குரூப் டி கான நோட்டிபிகேஷன் வந்து ஒரு 3 days பிஃபோர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு மினிமம் நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இந்த எக்ஸாமோட ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வீடியோஸ் வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் டி யோட சேலரி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு குரூப் டி ஸ்டாஃபா உள்ள போறீங்க, எந்த போஸ்ட்டுக்கு நீங்க செலக்ட் ஆனாலுமே உங்களோட சேலரியோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா மினிமம் 30,000, மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 35,000 வரைக்கும் இருக்கும். உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியை நான் வந்து சொல்றேன். ஓகேவா? சோ இதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் பே, அதாவது இனிஷியல் பே, HRA, டியர்னஸ் அலவன்ஸ், டிராவல் அலவன்சஸ்ன்னு எல்லா அலவன்சஸும் சேர்த்து உங்களோட சேலரி வந்து ஒரு 30,000ல இருந்து 35,000 வரைக்கும் இருக்கும். சோ பேசிக் பே பாத்தீங்க அப்படின்னா 18,000 இருக்கும். இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பாத்தீங்கன்னா 9% இருந்து 27% வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு எந்த சிட்டில போஸ்டிங் போடுறாங்களோ அதை பொறுத்து இந்த HRA வந்து மாறும். XYZ சிட்டிஸ்ன்னு பிரிப்பாங்க. மக்கள் தொகையை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா X சிட்டி, Y சிட்டி, Z சிட்டின்னு பிரிச்சுட்டு இந்த HRA வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டியர்னஸ் அலவன்ஸ், டிராவல் அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஃபைனலா ஒரு 30ல இருந்து 35 வரைக்கும் உங்க கைக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரூப் டில செலக்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு குவார்டர்ஸ் கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்க மேரிடா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சைல்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சைல்டோட எஜுகேஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி எவ்ரி மந்த் வந்து எவ்ரி இயர் வந்து ஒரு 30,000 கிட்ட வரும். ஓகேவா? ஒரு 30 to 35,000 கிட்ட வரும் எவ்ரி இயர். ஓகேவா? சோ சில்ட்ரனோட எஜுகேஷனுக்காக எவ்ரி இயர் வந்து ஒரு 30ல இருந்து 35,000 வரைக்கும் என்ன இருக்கும்னா எஜுகேஷனுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி வரும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த குரூப் டில இருக்கு. ஓகேவா? சோ இப்போ ஒரு குரூப் டி ஸ்டாஃபா நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரமோஷன் எப்படி இருக்கும், அந்த ப்ரமோஷன் வர்றதுக்கு நான் என்னென்ன பண்ணணும் மேம், சப்போஸ் நான் எதுவுமே பண்ணல, உள்ள போயிட்டு நான் எந்த ஒரு எக்ஸாமுமே எழுதல அப்படின்னா எனக்கு ப்ரமோஷன் எப்படி இருக்கும், இத பத்தின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேவா? இதுதான் குரூப் டில இருக்கக்கூடிய அலவன்சஸ். இந்த அலவன்சஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஓகேவா? மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு, அலவன்சஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு. சோ அதனால நல்லா படிங்க. ஓகேவா? சோ நீங்க இப்ப குரூப் டியா உள்ள போறீங்கன்னா நீங்க வந்து ஒரு அசிஸ்டண்டா தான் உள்ள போவீங்க. ஓகேவா? அசிஸ்டண்டா போகக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா சோ டெக்னீஷியன் கிரேடு 3 நீங்க என்ன ஆகலாம், ப்ரமோட் ஆகலாம். எக்ஸாம் எழுதி கிரேடு 2 ப்ரமோட் ஆகலாம், கிரேடு 1 ப்ரமோட் ஆகலாம், JEA ப்ரமோட் ஆகலாம். அதுக்கப்புறம் செக்ஷன் இன்ஜினியரா நீங்க வந்து ப்ரமோட் ஆகலாம். ஓகே, சோ இந்த ப்ரமோஷனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம்ஸ பாத்தீங்கன்னா GDCE எக்ஸாம், LDCE எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி உங்களுக்கு ப்ரமோஷன் எப்படி இருக்கும்னா உங்களோட சீனியாரிட்டி படி நீங்க எத்தனை வருஷம் ஒர்க் பண்றீங்களோ அந்த சீனியாரிட்டி படி உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் வந்து இருக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இந்த GDCE எக்ஸாம்னா என்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம். GDCE அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இந்த GDCE எக்ஸாம் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வே எம்ப்ளாயிஸ் எழுதலாம். ஓகேவா? சோ இப்போ ஓபன்ல நமக்கு வந்து குரூப் டி வருது, NTPC வருது, எல்லாருமே அப்ளை பண்ணி எழுதுறோம் இல்லையா, அந்த மாதிரி எழுத முடியாது. ரயில்வே எம்ப்ளாயியா நீங்க இருக்கீங்கன்னா மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து நீங்க எழுத முடியும். ஏன்னா இது வந்து என்னது, டிபார்ட்மெண்டல் எக்ஸாம். ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா ஜோன் வைஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, சோ இதுக்கான சிலபஸ் என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு GDCயோட நோட்டிபிகேஷன் எடுத்து பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். இதோட சிலபஸ் வந்து நம்ம RRBக்கு இப்ப என்ன சிலபஸ் படிக்கிறோமோ மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் இந்த மாதிரி படிக்கிறோம் இல்லையா, கரண்ட் அஃபேர் எல்லாமே. இப்போ RRBக்கு நாம என்ன பேட்டர்ன், என்ன சிலபஸ் ஃபாலோ பண்றோமோ அதே சிலபஸ் தான் இந்த GDCக்கும் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? சோ இப்போ ஒரு ஜோன் வைஸ் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜோன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5,000 எம்ப்ளாயிஸ் இல்லைன்னா ஒரு 10,000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஜோன்ல ஒரு 5,000 எம்ப்ளாயிஸோ இல்ல 10,000 உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப அந்த ஜோன்ல இருக்கக்கூடிய அந்த 5,000 எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் எழுத முடியும். ஓகேவா? அப்ப எழுதுறாங்கன்னா இதுக்கான வேகன்சி பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வரும்னா ஒரு 1,500 வேகன்சி வருது, இல்ல ஒரு 2,000 வேகன்சி வரும். ஓகேவா? ஒரு 10,000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, வேகன்சி பாத்தீங்கன்னா ஒரு 1,500 இல்ல ஒரு 2,000 வேகன்சி வருது. இதுல பாத்தீங்கன்னா அந்த 10,000 பேரும் எழுதுவாங்கன்னு நாம சொல்ல முடியாது. சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு சீனியாரிட்டி படியே ப்ரமோஷன் கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? சோ அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்படிஷன் கம்மியா இருக்கும். இந்த ஓபன்ல எழுதக்கூடிய எக்ஸாமை விட இந்த டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து என்ன இருக்கும், காம்படிஷன் வந்து என்னவா இருக்கும், கம்மியா இருக்கும்.
ஓகேவா? சோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா இந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணி அடுத்தடுத்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ரமோஷன் வாங்கிட்டு போய்க்கலாம். ஓகேவா? சோ இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்சிக்யூ பேஸ் பண்ணி தான். இப்ப நாம எப்படி அப்ஜெக்டிவ் டைப் எழுதுறோமோ அதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சோ அடுத்து இன்னொரு டவுட் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரயில்வே எம்ப்ளாயியா இருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். சில பேர் பாத்தீங்கன்னா அப்பதான் ஜாயின் பண்ணிருப்பாங்க. அப்போ எனக்கு வந்து ட்ரைனிங் எதுவுமே முடியல அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ட்ரைனிங் பீரியட்ல இருப்பீங்க. சப்போஸ் அந்த மாதிரி ட்ரைனிங் பீரியட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் எழுத முடியாது. ஓகேவா? சோ நீங்க ரயில்வே எம்ப்ளாயி ஆன பிறகுதான் நீங்க எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குரூப் டி ல ஏதோ ஒரு போஸ்ட்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு 30 நாள் ட்ரைனிங் இருக்கு. அந்த 30 நாள் ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கும்போது ஜிடிசியோட நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னா நீங்க ட்ரைனிங் பீரியட்ல தான் இருக்கீங்க. அப்படி ட்ரைனிங் பீரியட்ல இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயியால என்ன பண்ண முடியாது, இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியாது. நீங்க ரயில்வே எம்ப்ளாயியா இருக்கும் போதுதான் என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் சோ நீங்க குரூப் டி ல ஏதோ ஒரு ஜோன்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு பிளேஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? சோ இந்த ஜிடிசி எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த ஜோன்லனாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்டிங் வந்து போடுவாங்க. இப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஜோன்லயே எனக்கு வந்து வேலை வேணும் அப்படிங்கிற மாதிரி நாம என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. சோ அப்போ அந்த ஜோன்ல நடக்குது, சதர்ன் ஜோன்ல நடக்குது அப்படின்னா அந்த சதர்ன் இதுல உங்களுக்கு எங்கனாலுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஜோன்லனாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த இடத்துலனாலுமே நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு கிடையாது. ஓகேவா? ப்ரமோஷன் வரும்னு சொல்ல முடியாது. எங்கனாலுமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இப்போ நார்மலா ஓபன்ல நடக்கக்கூடிய எக்ஸாமோட அந்த ஸ்பீட் இருக்கு இல்லையா? இப்போ நமக்கு ரிசல்ட் வர்றது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிரும் டைம். இப்ப வந்திருக்க குரூப் டி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுக்கு போஸ்டிங் போடுறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் டைம் எடுத்துருவாங்க. அதே இது இந்த டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா இதுக்கான ரிசல்ட் வந்து ரொம்ப குயிக்கா வந்துரும். ஒரு மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு என்ன வந்துரும்னா ரிசல்ட் வந்து வந்துரும். ஓகேவா? சோ இதுக்கு வந்து ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பீடா இருக்கும். ஓபன்ல நடக்கக்கூடிய எக்ஸாமை விட இதோட ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஸ்பீடா இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி நீங்க டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எழுதி அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து ப்ரமோட் ஆகலாம். சப்போஸ் உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 10th ஸ்டாண்டர்ட் தான் இருக்கு. ஆனா வரக்கூடியது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனோ இல்ல டிகிரி லெவலுக்கான இது வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. வெறும் 10th குவாலிஃபிகேஷன் வச்சு மட்டும் நீங்க என்ன பண்ண முடியாது, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், இந்த டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுக்கான குவாலிஃபிகேஷனும் உங்ககிட்ட இருக்கணும். ஓகேவா? இப்போ நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க. இன்ஜினியரிங் முடிச்ச ஸ்டூடெண்ட் ஒரு 10ஆம் கிளாஸ் போஸ்ட் இந்த டிகிரி இந்த குரூப் டி எக்ஸாம் எழுதி உள்ள போறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா உள்ள வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே நீங்க வந்து என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி எழுதலாம். அந்த டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலாம். அதே உங்களோட குவாலிஃபிகேஷன் வெறும் 10ஆம் கிளாஸ் தான் வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது சோ அப்போ நீங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வந்து நீங்க வந்து எழுத முடியாது. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா நாம பார்க்க போறது எல்டிசிஇ. எல்டிசிஇ அப்படின்னு பாத்தீங்கன்னா லிமிடெட் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஓகே. சோ இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நடக்கும். இது எப்படி ஒரு ஜோனுக்குள்ள நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேனோ, சோ இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள. ஓகேவா? சோ அதான் லிமிடெட் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாம். சோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள மட்டும் தான் நடக்கும். இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் இல்ல 4 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜிடிசிஇ நான் சொன்னது எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னேனா, சோ இது கண்டக்ட் பண்றது பாத்தீங்கன்னா 3 to 4 இயர்ஸ்க்கு ஒரு டைம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ இதுலயும் கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. பட் இதோட சிலபஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர்பிக்கு இப்ப படிக்கிற சிலபஸ் வந்து இருக்காது. ஓகேவா? சோ இதோட சிலபஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? சோ அது போக பாத்தீங்கன்னா இந்த எல்டிசி எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து இதுல ஆட் பண்ணுவாங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ரயில்வேல வந்து சோ நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு சம் அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரு வீக்லியோ ஒரு மந்த்லியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு அந்த மாதிரி எல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா சோ அந்த பாயிண்ட்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எல்டிசில வந்து ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸா வந்து ஆட் ஆகும். ஓகேவா? சோ இது அந்த லிமிடெட் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள மட்டும்தான் என்ன நடக்கும்னா அந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஓகேவா? சோ அந்த இதுக்குள்ள மட்டும்தான் நடக்கும். ஓகே. சோ ஃபுல்லாவே அந்த ஜோன்ல இருக்க எல்லாருமே எழுதுற மாதிரி இருக்காது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா டோட்டலா அங்க வந்து 1000 கணக்குல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 கணக்குல வந்துரும். இங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸே அந்த டிபார்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நடக்குன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வெறும் 100 எம்ப்ளாயிஸ் இல்ல ஒரு 500 பேர் தான் இருக்காங்கன்னா அந்த 500 பேருக்குள்ளதான் அந்த காம்படிஷன் இருக்கும். ஓகேவா? சோ 500ங்கிறதே அதிகம் தான். சோ அவங்களுக்குள்ளதான் அந்த காம்படிஷன் இருக்கும்.
வேகன்சியும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100 வேகன்சி இல்ல 150 வேகன்சி இல்ல ஒரு 50 வேகன்சி அந்த மாதிரி கூட வேகன்சி என்னவாகும், கம்மியாகும். ஓகே. சோ அதுக்கப்புறம் இதோட ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40ல இருந்து 45 வயசு வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த LDC எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா. சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனலா நான் இந்த மாதிரி எந்த எக்ஸாமுமே எந்த எஃபர்ட்டுமே போடல, எனக்கு கொடுக்குற வேலையை மட்டும் தான் நான் பார்த்துட்டு அப்படியே இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனியாரிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வந்து இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணி உங்களோட அந்த சீனியாரிட்டி இருக்கும் இல்லையா, உங்களோட சர்வீஸ் இருக்கும் இல்லையா, 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் சர்வீஸ் இருக்குன்னு. சோ அந்த சர்வீஸை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வந்து நடக்கும். ஓகேவா. சோ உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரமோஷன் நடக்கும். ஒரு குரூப் டியா போறவரு அப்படியே குரூப் டி லெவல்ல தான் வெளியே வருவாரு அப்படின்னு கிடையாது. எக்ஸாம் எழுதினாலும் சரி எழுதட்டாலும் சரி என்ன இருக்கும்னா உங்களோட லெவல் வந்து அதிகமாகும். பட் எக்ஸாம் எழுதும் போது பாத்தீங்கன்னா லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸாம் எழுதுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க இருக்கக்கூடிய லெவல்ல இருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து முன்னேறி போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. சோ சின்ன வயசுலனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பெரிய போஸ்டுக்கு போய்க்கலாம். ஓகே. சோ ஒரு செக்ஷன் இன்ஜினியர் லெவலுக்கு கூட நீங்க ஒரு சின்ன வயசுலனாலும் போய்க்கலாம். ஓகே. அந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது சப்போஸ் எனக்கு இதுலயே நான் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு growth வந்து கிடைக்கும். இவங்க போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு growth இருக்காது. ஏன்னா இந்த அளவுக்கு growth வருதுன்னா அதுல அவங்களோட எஃபர்ட் இருக்கும். வேலையும் பாக்குறாங்க, அட் த சேம் டைம் அந்த எக்ஸாம்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி அந்த அடுத்தடுத்த லெவலுக்கு என்ன பண்றாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் திருப்பியும் எழுதுறாங்க. அதனாலதான் இவங்களோட growth வந்து அதிகமா இருக்கு. ஓகேவா. சோ அதனால எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. குரூப் டி தானே, 10th லெவல் போஸ்ட் தானே, நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் எப்படி ஒரு 10th லெவல் போஸ்ட்டுக்கு எழுத முடியும், நான் எய்ம் பண்றது வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த மாதிரி லெவலுக்கு வந்து நான் எய்ம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. சோ அது கரெக்ட் தான், பெருசா எய்ம் பண்றது தப்பு கிடையாது. பட் சின்னதா நாம உள்ள போயிட்டுனாலும் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா அடுத்தடுத்த லெவலுக்கு போய்க்கலாம். ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சோ நாம ஓப்பன்ல எக்ஸாம் எழுதி போகும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணி படிக்கணும், கஷ்டப்பட்டு படிக்கணும். அதே குரூப் டி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு NTPC இருக்குன்னா CBT 1 கிளியர் பண்ணணும், CBT 2 கிளியர் பண்ணணும். நான் இது படிக்கிறத தப்புன்னு சொல்ல வரல. பட் குரூப் டிங்கும் போது பாத்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு எக்ஸாம் தான். அப்ப அந்த ஒரு எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிட்டு அப்புறம் இங்க GDC எக்ஸாம் எழுத போறீங்கன்னா இங்க இருக்க காம்படிஷனை விட இங்க உங்களுக்கு காம்படிஷன் கம்மியாகிரும். எப்படியும் அங்க போய் வேலையும் பார்க்கணும், படிக்கவும் செய்யணும், ரெண்டையும் மேனேஜ் பண்ணி தான் பார்க்கணும். பட் என்ன பண்ணிக்கலாம், அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படினாலும் growth ஆயிக்கலாம். ஓகேவா. சோ அதனால எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. நான் இப்ப வந்திருக்க குரூப் டிக்கான எக்ஸாம் ஜூலை 2026ல நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ எல்லாருமே படிக்க ஆரம்பிங்க. நான் அப்ளை பண்ணிட்டேன் மேடம், நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள பேட்ச்ல எல்லாம் 120 டேஸ்க்கான பிளான் வந்து கொடுத்திருந்தோம். இந்த பேட்ச் பாத்தீங்கன்னா 90 டேஸ்ல பெர்ஃபெக்ட்டா சிலபஸ் முடிச்சிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எடுக்கிற மாதிரி கொடுத்திருப்போம். சோ இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த பேட்சை கரெக்டா ஃபாலோ பண்ணி படிங்க. இதுலயே உங்களுக்கு வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். குரூப் டிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. சோ நீங்க ஜாப் போயிட்டு படிச்சிட்டு இருந்தாலும் சரி, இல்ல பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எந்த டைம்னாலும் கிளாஸஸ் பாக்குற மாதிரி இந்த பேட்ச்ல உங்களுக்கு கொடுத்திருப்போம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு PDF ஃபார்மேட்ல இதுலயே ப்ரொவைட் பண்ணிருவோம். சோ கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதுலயே வந்துரும். சோ ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. நான் குரூப் டிக்கான சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேடம், இப்போ நான் பிராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் அனலைஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. இதுல சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருவோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர் டெய்லி பேசிஸ்ல படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் CA கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டாங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்கன்னா நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ குரூப் டிங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு. ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கட்டும், CCA கேண்டிடேட்டா இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ்மேனா இருக்கட்டும், எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான் இருக்க போகுது. அந்த சிங்கிள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு PET, அதுவும் CCA கேண்டிடேட்டுக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் PET கிடையாது. ஓப்பன்ல வர ஸ்டூடெண்ட் டாப்பரா செலக்ட் ஆவேன், 90க்கு மேல ஸ்கோர் பண்ணுவேங்கிற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. CCA கேண்டிடேட் நீங்க ஒரு 50ல இருந்து 60 கிட்ட டார்கெட் வச்சு அடிச்சிட்டீங்கனாலே நீங்க உள்ள போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டை விட கட் ஆஃப் கம்மியா தான் இருக்கும்.
அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனும் பாத்தீங்கன்னா ஒரு 60 டு 65 அந்த ரேஞ்சில ஒரு டார்கெட் வச்சுட்டு படிங்க. ஓகே, இதுலயே நீங்க வந்து ஸ்டாக்னன்ட் ஆகி நின்றணும்னு நான் சொல்ல வரல. சோ 60 டு 65 டார்கெட் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். சோ இவ்ளோ உங்களால ஸ்கோர் பண்ண முடியுதுன்னா இன்னுமே ட்ரை பண்ணுங்க. ஓகே, சிசிஏ கேண்டிடேட்டுக்கு 50 டு 60 ஓகே தான். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா சிசிஏ கேண்டிடேட்டுக்கு 10 மார்க் 15 மார்க் அந்த மாதிரி எடுத்தாலே உள்ள போனாங்க. பட் ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஈக்குவலா இப்ப சிசிஏ கேண்டிடேட்டும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எதையுமே விடாம கரெக்டா படிங்க. மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்னு தரோவா படிங்க. இந்த பிளான கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. 90 டேஸுக்கான சிலபஸ் பிளஸ் ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே இதுலயே கவர் ஆகிரும். ஓகே, திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி இது ரெண்டும் இருந்தா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களால கிளியர் பண்ண முடியும். அது லோ லெவல் எக்ஸாமா இருந்தாலும் சரி, ஹை லெவல் எக்ஸாமா இருந்தாலும் சரி. ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கன்சிஸ்டன்சியோட டெய்லி அதை பண்ணணும். அதுக்கப்புறம் பொறுமையா இருக்கணும், பாசிட்டிவ் மைண்ட் செட் வேணும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டா வச்சுட்டு உங்களோட கோலை நோக்கி போங்க. அது மாதிரி ஹிட்டனா உட்காந்து படிங்க. யாருகிட்டையும் வந்து ஷோ ஆஃப் பண்ணாதீங்க. நான் இந்த எக்ஸாம் படிக்கிறேன், அந்த எக்ஸாம் படிக்கிறேன், எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன், ஸ்பெசிபிக்கா ரயில்வேல இந்த எக்ஸாம் படிக்கிறேன், இத்தனை எக்ஸாம் நான் எழுதியிருக்கேன், அதுல எனக்கு பிரிலிம்ஸ்ல இவ்வளவு மார்க் வந்திருக்கு, சிபிடி 2ல இவ்வளவு மார்க் வந்துச்சு, இவ்வளோ இதுலதான் போன டைம் விட்டேன்னு எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. சோ உங்க வேலை என்னன்னா கரெக்டா உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். கட் ஆஃபை விட அதிகமான மார்க் எடுத்து ஒரு டாப்பரா செலக்ட் ஆகணும். ஓகேவா? சோ திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க.